அருள்மொழிவர்மன், மாற்றத்தை விரும்பும் மாநாடு மாற்றத்தை கொடுக்கும்னு நம்புறீங்களா? ஆரம்பத்துல முன்னேறி போவீங்க, ஆனா பின்தங்கி விடுவீங்க அப்படிங்கிற எதிர்கருத்தும் இருக்கு. இல்ல, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுங்கிறத நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அறிவிச்சாங்க. இப்போ ஒரு தேர்தல் நெருக்கத்துல February 21 அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதை போட்டிருக்கிறாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம மற்ற கட்சிகளை நம்ம பருந்து பார்வையில பார்க்கணும் அப்படின்னா, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் இப்படின்னு ஒரு 4 முனை போட்டியாகத்தான் இப்போ களம் இருக்கிறது. அது யாரு முன்னாடி இருக்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, களத்துல யாரு மக்களோட நெருக்கமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதை என்னை பொறுத்தவரையில மக்களின் பிரச்சனைகளை அனுதினமும் எடுத்து பேசக்கூடிய, மக்களின் சிக்கல்களை எடுத்து கூறக்கூடிய அந்த கட்சிகளைத்தான் மக்கள் எப்போதுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கட்சியாக பார்ப்பாங்க அப்படிங்கறத என்னுடைய அடிப்படை கருத்து. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்களே குறிப்பிட்டு சொன்னீங்க, இப்போ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மரத்துக்குரிய தோழர்களும் சொன்னாங்க, இப்போ மாநில உரிமைகள் சார்ந்தோ அல்லது மற்ற விஷயங்கள் சார்ந்தோ உண்மையிலேயே நிலைப்பாடுகளை எப்படி அரசு ரொம்ப கவனமா எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க 2 நாட்களுக்கு முன்னாடி தமிழக சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற முழக்கத்தை மீண்டும் முன்வச்சு நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துல திருத்தத்தை மேற்கொள்ளணும்னு சொன்னாங்க. நீங்க அந்த அறிக்கை எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுல நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, ஆளுநர் குறித்த ஒரு பத்தி இருக்குது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மாநில சட்டமன்றம் சட்டப்பேரவை உறுப்பினர்களை வைத்து ஆளுநரை தேர்வு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று கேட்ட பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கை வழி வரக்கூடிய தோழர்கள் எப்படி ஆளுநரை தேர்வு பண்ணலாம், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நகர்றாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கொள்கை ரீதியா அவங்க ரொம்ப நீர்த்து போறாங்களோ பிறழ்ந்து போறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு எடுத்துக்காட்ட செய்யுது. இப்போ அதிமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா, அவங்க பாஜகவோட இருக்கிறாங்க. அதனால சில விஷயங்கள் அவங்களால வெளிப்படையா பேச முடியாட்டுமே கூட, நாங்க எங்க கொள்கையில நிக்கிறோங்க, நாங்க இதை நாங்க விட்டு கொடுக்கலங்க. ஆளுநர் வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால தீர்வு இல்லையா? அப்ப தற்காலிக தீர்வை நோக்கி நகரணும்ல. இல்ல, உங்க இலக்கு என்ன? உங்க இலக்கு என்ன? உங்க கொள்கை என்ன? கொள்கையிலே நீங்க மாறி போறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க சமரசம் பண்றீங்க. யூ ஆர் காம்ப்ரமைசிங் வித் யுவர் ஓன் ஐடியாலஜின்னு அர்த்தம். நான் சிபிஐ சிபிஎம் சொல்லல, திமுகவோட கோர் ஐடியாலஜி என்ன? அப்ப அந்த ஐடியாலஜி ஏன் பிறந்து போறீங்க? இன்னும் நம்ம நுணுக்கமா பேசணும் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தா மாதிரியும், அதுல என்னமோ இந்தியா சாதிச்சு ஜெயிச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சா மாதிரியுமான ஒரு சூழலை உருவாக்கி, ஒரு புறச்சூழலை உருவாக்கி, அந்த சூழலுக்கு இந்தியாவினுடைய சாதனைகளை பறைசாற்றுவதற்காக மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்வு செய்த நபர் யார்? மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி அவர்கள் தான் அதை போய் பறைசாற்றிட்டு வந்தாங்க. சரி, அவங்க ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நீங்க கூட சொல்லலாம். எல்லா மாநிலத்தில இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போனாங்க சார். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதுக்கு தலைமையில நீங்க திமுக எம்பி போறதுல ஒரு விஷயம் இல்லாம இருக்காது. சரி, அதை நீங்க காம்ப்ரமைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இடத்துல பாருங்க, மற்ற இந்திய மாநிலங்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் போது அல்லது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போது முன்னணியில சென்று இந்திய தேசிய கொடியை திராவிடர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் வீரமணி அவர்கள் கரங்களால் பிடிக்க செய்து ஆபரேஷன் சிந்தூரை பாராட்டி பரேடு போகிறது திமுக. ஒரு அரசாங்கமே போகுது. அப்ப இது நீங்க எப்படி இந்திய விடுதலை நாளை கருப்பு நாள் என்று அறிவித்தவர் தந்தை பெரியாருங்க. அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கையில இந்திய தேசிய கொடியை பிடிக்க வச்சுட்டு நீங்க அப்புறம் எப்படிங்க நீங்க திராவிட பேசுவீங்க? நீங்க பேசுவீங்க. இல்ல நீங்க என்ன குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல. திராவிட கழகம் அப்படிங்கறதே இந்திய நாட்டினுடைய தேசிய கொடிக்கே எதிரா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, தமிழ்நாடு தவிர்த்த இந்திய தேசிய கொடி எதிர்த்தவருங்க தந்தை பெரியாரு. இந்திய அரசமைப்பு சட்டத்தை எதிர்த்தவர் தந்தை பெரியாரு. நான் எதுக்காக குறிப்பிடுறேன்னா, கொள்கை வழியில இவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கலங்கிற. ஏங்க, இப்போ நாம் தமிழர் கட்சியை ஏன் இன்னும் அவங்க ஐடியாலஜிக்கலா நாங்க சேஞ்சுங்கிறது ஏன் இன்னும் சமூக தளத்துல அங்கீகரிக்கப்படுது அப்படின்னா, அவங்க திராவிடம்னு பேசுறவங்க நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்க. போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வெளிப்படையா நாங்க கடவுள் மறுப்பெல்லாம் பேசலங்க, நாங்க எல்லாருக்குமான கட்சிங்க, என் கட்சியில எல்லாரும் இருக்கலாங்க அப்படிங்கிற மனநிலை நோக்கி நகர்றாங்க. அவங்க நகர்ந்துட்டாங்க. ஐயா எம்ஜிஆர் நீங்க பேசலாம் தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு கருத்து சொல்லிடுறேன்.
சனாதன இந்து சாமானிய இந்து அப்படின்னு நாங்கெல்லாம் இந்துக்கள் தாங்க, அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லைன்னு பேசக்கூடியது திமுக மாறிடுச்சு. ஆனா நாங்க இந்துக்கள் எல்லாம் நாங்கள் தமிழர்கள் அப்படிங்கறத நிறுவிக்கொண்டு வருகிறது நாம் தமிழர் கட்சி. அதனால அவங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, ஐடியாலஜில ஸ்ட்ராங்கா போறதுனால அவங்கள மாற்றம் அப்படிங்கிறது கட்சி மாற்றம் கிடையாதுங்க. நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் அருண்மொழிவர்மன், நான் திருப்பி வரேன். சேஞ்ச்ங்கிறது தான் மாற்றம், சேஞ்ச்னா அதுதான் சேஞ்ச். ரைட், நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கந்தசாமி, இப்போ பல கூட்டணி பலம் அந்த மாதிரியான ஒரு பக்கம் வந்து கூட்டணிக்கான ஆள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க, அப்புறம் கூட்டணியில தனித்து போட்டி, இப்போ களத்துல வந்து நாம் தமிழர் வேட்பாளர்களை அறிவிக்கிறது, திமுக அதிமுக மாதிரியான பலமான கூட்டணி இருக்கு. இருந்தாலும் நீங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கறதுல தான் இருக்கீங்க. எந்த அளவுக்கு இது கை கொடுக்கும்னு பாக்குறீங்க? கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத தமிழக மக்கள் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இந்த தேர்தலை இவ்வளோ வேகப்படுத்தியதே திரு விஜய் அவர்கள் தான். அவருடைய களம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேர்தல் இவ்வளோ வேகமாச்சு, இவ்வளோ ஸ்பீடாச்சு, இவ்வளோ கலக்கமாச்சு, எல்லா கூட்டணியும் குழப்பமாச்சு. ஒரு தீர்வை நோக்கி போகணும் அப்படிங்கிறது அந்த 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 கூட்டணியில் உள்ள கட்சிகளோட தொண்டர்களோட விருப்பங்கள் மேலே வந்தது. எல்லாருக்கும் ஏற்படுத்திட்டாரு சார், அவர் என்ன பண்ணிருக்காரு? நாங்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த தேர்தலில் இன்னும் டைம் இருக்குது. எத்தனாம் தேதி யார் எந்த வேட்பாளரை அறிவித்தாலும் எல்லாருக்கும் ஒரே தேதியில் தான் தேர்தல். நீங்கள் ஃபஸ்ட்டு அறிவித்தா நாளைக்கே தேர்தல் வச்சு நாளைக்கே ஓட்டு உங்களுக்கு தனியாக போட போகிறதில்ல. அதனால் ஒவ்வொரு கட்சியும் அவங்க ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது வேகம் கிடையாது. அது ஒரு தேர்தல்ல ஒரு பணி, அவ்வளவுதான். உங்களுடைய வேட்பாளர்கள் அறிமுகமாகணும் அப்படிங்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். எப்படினாலுமே தேர்தலுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சுதான் ஆகணும், வேட்புமனு தாக்கல் பண்ணி தான் ஆகணும், எல்லாமே நடக்க தானே போகுது. களத்தில் முன்பு ஒரு வேட்பாளரை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. விஜயண்ணா என்ன சொன்னாலும் அடுத்த செகண்ட் வெர்ச்சுவல் வாரியார் எல்லாத்தையும் கொண்டு போய் உலகத்தில் உள்ள தமிழர்களோட மூளை முடுக்கில் இருக்கிற எல்லார்ட்டையும் போய் சேர்த்துருவாங்க அடுத்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில். அது ஒரு விஷயம். தனியா ஒரு நேரம் தாவேகாக்கு தேவை இல்லை இல்லையா? இல்ல, நீங்க அதை அப்படி கட்டமைக்காதீங்க. நான் நீங்க சொன்னதுக்கு பதில் சொன்னேன். நான் கொண்டு போய் சேர்க்க முடியாதுல்ல, வேட்பாளரை காட்டணும்ல, வேட்பாளரை காட்டுறது பெரிய விஷயம் இல்லை, நீங்க சொல்ற வேலையும் செய்யணும், இதுவும் முடியும் அப்படிங்கிற சொல்றேன். அதை விட்டு விஜயண்ணா இன்னொன்னு சொன்னீங்க, நீங்க கூட்டணிக்காக நின்னீங்க, இப்ப கூட்டணி இல்ல தனியா நிக்கிறீங்கன்னு. கூட்டணிக்காக நாங்கள் என்றைக்குமே நிக்கல, அது எங்களுடைய பாலிசி. அந்த வீடியோவை மறுபடியும் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. அது எங்க பாலிசி. நாங்க நிக்க போறோம். நம்மளை நோக்கி கூட்டணிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி கூட்டணிகளை சேர்த்து கொண்டு கூட்டணியில உள்ள தொண்டர்களுடைய ஓட்டை வாங்குறாங்க, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டாங்க. மத்தியில மட்டும் அவங்க போட்டி போட்டுக்கிட்டு அமைச்சர்களை வாங்குறாங்களே. ஏன் கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒரு அமைச்சர் வரக்கூடாதாங்க? விடுதலை சிறுத்தையில இருந்து அமைச்சர் வரக்கூடாதா? அது நாங்க தனித்து போட்டின்னு சொல்லவே இல்லையே. வந்தாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம்னு தான் சொல்றோம். நாங்க தனித்து போட்டி, நாங்க தனியா தான் இப்போ என்னைக்கு சொல்லல. அதே நேரத்தில் எல்லாரும் வாங்க அப்படியும் கூப்பிடல. எங்களுக்கு ஒரு பாலிசி வச்சிருக்கோம், யாரு வந்தாலும் வரவேற்போம், அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுப்போம் அப்படின்னு. ஏன் நீங்க கூட்டணியில இப்ப கம்யூனிஸ்ட்ல அமைச்சரவை கொடுத்தா கம்யூனிஸ்ட்ல அமைச்சரவை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்களா? இல்ல விடுதலை சிறுத்தையில அமைச்சரவை கொடுத்தா அந்த தொண்டர்களை ஏமாற்றி அவர்களுடைய ஓட்டு மட்டும் திமுக தேவைப்படுதில்ல. அதைத்தான் நாங்க சொன்னோம். தலைவர் சொன்னாரு அப்படின்னு. எல்லா இடத்துலயும் கூட்டணின்னு சேர்றதே வெற்றி பெறதுக்கு தான். வெற்றி பெறணும்னா தொண்டர்கள் எல்லாருடைய ஓட்டு வேணும். ஓட்டு வாங்கி நீங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்கும் பங்கு கொடுங்க அப்படிங்கிறது தான். அந்த பங்கை நாங்க கொடுப்போம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.